பரந்தூர் போராட்ட திடலில் மக்களை சந்திக்க தனக்கு தடை விதிக்கப்பட்டது ஏன் என தெரியவில்லை. மீண்டும் ஒரு நாள் நிச்சயம் ஏகனாபுரம் கிராமத்திற்குள் வருவேன் என்றும் விஜய் திட்டவட்டம். உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். சென்னைக்கு புதிய விமான நிலையமே வரவேண்டாம் என நான் கூறவில்லை. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டாம் என்றுதான் கூறுவதாக விஜய் விளக்கம். நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தமிழக அரசு கொண்டிருக்கும் நிலைப்பாட்டையே பரந்தூருக்கும் எடுத்திருக்க வேண்டும். விமான நிலையத்தை தாண்டி ஏதோ ஒரு லாப உள்நோக்கம் ஆட்சியாளர்களுக்கு உள்ளதாக விஜய் குற்றச்சாட்டு. நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது திமுக. மக்கள் நம்பும் வகையில் நாடகம் ஆடுவதில் திமுக அரசு கில்லாடி என்றும் விஜய் விமர்சனம். நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கும் யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறையை எதிர்க்க வலியுறுத்தி பாஜக ஆளாத மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி மாநிலங்களின் பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றவும் வலியுறுத்தல். பரந்தூருக்கு பதிலாக தவேக தலைவர் விஜய் முன்மொழியும் மாற்று இடம் எது? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலரும் அதிமுக முன்னாள் கவுன்சிலருமான ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு. கல்குவாரி உரிமையாளர், அவரது மகன் உட்பட 4 பேர் கைது. மற்றொரு உரிமையாளருக்கு போலீசார் வலைவீச்சு. புதுக்கோட்டை அருகே சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 4 பேருக்கு நீதிமன்ற காவல். வரும் 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க திருமயம் நீதிமன்றம் உத்தரவு. 2023ஆம் ஆண்டே காலாவதியான கல்குவாரி தற்போது வரை தடையின்றி சட்டவிரோதமாக இயங்குவதாக மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளித்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை. மனு அளித்தவரை குவாரி உரிமையாளர்களிடம் காட்டிக் கொடுத்த மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் யார் என உறவினர்கள் கேள்வி. காவல்துறையில போய் மனு கொடுத்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ராமையா ராசு வந்து திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க. அவங்க முன்னாடியே மிரட்டினாங்க, கொலை பண்ணிடுவாங்க. இப்போ திட்டமிட்டு கொலை பண்ணி அவங்க கொலை பண்ணிட்டாங்க. திருமயத்தில் சமூக ஆர்வலரும் அதிமுக முன்னாள் கவுன்சிலருமான ஜகபர் அலி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து திமுக அரசு வழக்கை திசை திருப்பி வருவதாகவும் குற்றச்சாட்டு.
புதுக்கோட்டை அருகே சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அனைவரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ரகுபதி பதில். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையால் தமிழகத்தில் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை கலைக்கப்படும் என கூறியதற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. ஆறுமுகசாமி ஆணைய விசாரணை அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கும் விவரங்களை நீக்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல். சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க அனுமதி வழங்கி சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரி அருகே கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலன் கொலை. காதலி கிருஷ்மாவுக்கு மரண தண்டனை விதித்து கேரள நீதிமன்றம் உத்தரவு. கஷாயத்தில் விஷம் கொடுத்து காதலியால் கொலை செய்யப்பட்ட காதலன் ஷரோனின் தாயார் நீதிமன்ற வளாகத்தில் கண்ணீர். கிருஷ்மாவிற்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் தனது மகன் மரணத்திற்கு நீதி கிடைத்துள்ளதாக உருக்கமாக பேட்டி. கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு. அரிதினும் அரிதான வழக்கு இல்லை என்பதால் மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்றும் தீர்ப்பில் விளக்கம். கொல்கத்தா நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அதிருப்தி அளிப்பதாக மருத்துவ மாணவியின் பெற்றோர் குற்றச்சாட்டு. நீதிமன்றம் அறிவித்த நஷ்ட ஈடு தேவையில்லை என்றும் குற்றவாளிக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மருத்துவ மாணவி கொலை வழக்கை கொல்கத்தா காவல்துறை விசாரித்திருந்தால் குற்றவாளிக்கு மரண தண்டனை பெற்றுத் தந்திருக்கப்படும். வலுக்கட்டாயமாக சிபிஐக்கு மாற்றப்பட்டதால் தான் உச்சபட்ச தண்டனை கிடைக்கவில்லை என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கருத்து.